அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நோய் நொடியற்ற உடலும் மகிழ்ச்சியான உள்ளமும் தான் நிறைவான ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படையான விடயங்களாக அமைகின்றது. ஆரோக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய விடயமாக இருப்பதனால் அதை பற்றிய விழிப்புணர்வும் அறிவும் தெளிவும் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அதனை வழங்கும் பொருட்டு ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது பல்வேறு நோய்கள் பற்றிய வழிகாட்டுதல்களையும் அந்த நோய்களுக்கான சரியான சிகிச்சை முறைகளையும் நாளாந்த வாழ்வில் கைக்கொள்ள வேண்டிய சுகாதார பழக்க வழக்கங்கள் என்ற பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கூட குடும்ப ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு அவசியமாக இருப்பதால் அதை பற்றி நாம் அறியாத பல்வேறு விடயங்கள் பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நாட்டினுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு அடிப்படை விடயமாகத்தான் இந்த குடும்ப ஆரோக்கியம் என்பது அமைகின்றது. ஒரு தனித்த நபருடைய ஆரோக்கியம் மாத்திரமல்லாது குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள சமூக ஆன்மீக என்ற அத்தனை அம்சங்களிலும் ஆரோக்கியமாக இருப்பது தான் இந்த குடும்ப ஆரோக்கியமாக இருக்கின்றது. எனவே இதை பற்றிய தெளிவு நமக்கு நிச்சயம் அவசியமாக இருக்கின்றது. டாக்டர், குடும்ப ஆரோக்கியம் எதனை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கின்றது என்பது பற்றி ஒரு அடிப்படை விளக்கத்தை தர முடியுமா? மிக முக்கியமான கேள்வி. ஒரு குடும்ப நலம் என்பது ஆரோக்கியமாக நாங்கள் பேணப்பட வேண்டிய ஒரு கட்டமைப்பு. இந்த குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பிள்ளைகள், பெற்றோர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாழ்கின்ற ஒரு அடிப்படை சமூக அலகு. இந்த சோசியலினுடைய காணப்படுகின்ற அடிப்படையான ஒரு உயிர்ப்பான ஒரு கட்டமைப்பு தான் குடும்பம். இந்த குடும்பம் என்பது கணவன் மனைவி, அதனூடாக வருகின்ற குழந்தைகள், சில வேளைகளிலே 2 சகோதரங்கள் அல்லது 2 சகோதரர்கள், குழந்தைகள் அல்லாதவர்கள் அல்லது குழந்தைகள் அனைத்தும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் குடும்பம். எனவே குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது மிக முக்கியமானது உறவுகள், குடும்பத்திலே காணப்படுகின்ற உறவுகள். இந்த உறவுகளை கொண்டுதான் குடும்பம் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சமூக உறவுகள் போல குடும்ப உறவுகளும் மிக முக்கியமானது. இந்த குடும்பத்தின் உறவு, அந்த ஃபேமிலி பொண்டிங் சந்ததி ஊடாக கடத்தப்படக்கூடியது. அதாவது சென்று ஒரு குடும்பத்திலிருந்து அந்த குடும்பத்தின் ஊடாக சில விடயங்கள் அடுத்த குடும்பத்துக்கு ஊடாக அப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிர்ப்பான சமூக கட்டமைப்பு தான் குடும்பம். தனித்த ஒரு நபருடைய ஆரோக்கியம் மாத்திரமல்லாது குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரது ஆரோக்கியமும் சேர்ந்தது தான் குடும்ப ஆரோக்கியம் என்பதை பற்றி சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். இன்று நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த நடைமுறை காலகட்டத்தை பார்த்தோமானால் மருந்து தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு என்கின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் இந்த குடும்ப ஆரோக்கியத்தை பேணுவதில் சவாலாக இருக்கக்கூடிய விடயங்கள் அவை. ஒரு குடும்பத்தை மிகவும் ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு வீட்டு பொருளாதாரம், இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அடிப்படை காரணம். சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் அந்த குடும்பத்தின் கட்டமைப்பு, அதனுடைய தொழிற்பாடு, உறவுகள், அதன் சார்ந்த சமூக விடயங்கள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார பிரச்சினை, அதாவது நாட்டினுடைய பொருளாதார பிரச்சினை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த குடும்பத்தை தாக்குகிறது. உண்கின்ற உணவிலிருந்து அவர் மேற்கொள்கின்ற போக்குவரத்து விடயங்கள், அவருடைய நோய்களுக்கான மருந்து வகைகள், அவருடைய அன்றாட செயற்பாடுகள் அனைத்திலையும் இந்த பொருளாதார விடயம் சேர்ந்திருக்கிறது. ஆகவே வாழ்வியலில் மிக முக்கியமான காரணி அந்த குடும்பத்தினுடைய வருமானம். அவை பொருளியல் சார்ந்த விடயங்களும் அதனுடைய கலந்த இன்றைய அரசியல் நிலவரங்களும் காரணமாக இன்றைய நாட்டிலே மிக சிக்கலான நிலைக்கு இந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த குடும்பங்கள் இருக்கின்ற வகையானவர், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கலாம், இள வயதினர் இருக்கலாம், சிறு குழந்தைகள் இருக்கலாம், கர்ப்பிணி தாய்மார்கள் கொண்ட குடும்பமாக இருக்கலாம், சில வேளைகளிலே மிகவும் ஒரு நீண்டகால நோயால் பிடிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினரை கொண்டிருக்கலாம். ஆகவே அனைவருடைய பிரச்சனைகளையும் பார்க்கின்ற பொழுது இது குடும்பத்தினுடைய சகல பிரச்சனைகளும் தேசிய பிரச்சனையோட ஒன்று சேர்ந்துள்ளது. ஆகவே நோய் என்று பார்க்கலாம், நோய் சார்ந்த விடயங்களை பார்க்கலாம், அல்லது முற்று முழுதாக சமூக விடயங்கள், அதைத் தொடர்ந்து மன ரீதியான மாற்றங்கள், உடலியல் ரீதியான நோய்கள், மன ரீதியான மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், அன்றாட நிகழ்வுகள் அனைத்தும் குடும்பத்தை ஏதோ வகையில் பாதிக்கும் செலுத்துகின்றது. ஆதிக்கம் செலுத்தி
அந்த பாதிப்பை ஏற்படுத்துவது. இப்பொழுது எந்த குடும்ப அங்கத்தினருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். பாடசாலை மாணவராக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவராக இருக்கலாம், உழைக்கின்ற இளைஞர்களாக இருக்கலாம், அல்லது ஓய்வு பெற்றவர்களாக இருக்கலாம். அனைவருக்கும் இப்பொழுது காணப்படுற மிகப்பெரிய பிரச்சனை அவருடைய போக்குவரத்து. இந்த போக்குவரத்தின் ஊடாகத்தான் இந்த வாழ்வியல் ஆரம்பிக்கப்படுகிறது. அது சந்தைக்கு செல்வதாக இருக்கலாம், அல்லது வங்கிக்கு செல்வதாக இருக்கலாம், அவருடைய தொழில் நிலையங்களுக்கு செல்வதாக இருக்கலாம். அனைத்துக்கும் போக்குவரத்து மிக முக்கியமானது. எனவே அந்த ஃபியூவல், எரிபொருள் என்பது ஒரு குடும்பத்தை இன்று நேரடியாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று குடும்பத்திலே சமையலுக்கான எரிவாயு, அது கிடைக்கின்ற தன்மை, இதைத் தொடர்ந்து சமையலை மேற்கொள்ளக்கூடிய மரக்கறி வகைகள் அல்லது மீன் வகை அல்லது உணவு பண்டங்களை பெறுவது, அனைத்திலும் எல்லா காரணங்களும் ஒன்றொன்று பின்னி பிணைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த ஒவ்வொரு வயதினருக்குரிய பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக தாங்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்ப தலைவனுக்கோ, அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்கின்ற உண்மையான உறுப்பினர்களுக்கோ மிகவும் ஒரு பாரமாக காணப்படுகிறது. ஆகவே நோய்களை நாங்கள் தனியாக பார்க்கலாம், நோய் இல்லாத சாதாரண சமூக வாழ்விலையும் பற்றி சிந்திருக்கலாம். ஆடம்பர வாழ்க்கையை பற்றியோ அல்லது வசதிகளுக்கு ஏற்ற அல்லது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை தவிர்த்து எவ்வாறு ஒரு சாதாரண சூழ்நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த குடும்பங்களை எவ்வாறு மனநிலையில் சீராக வைத்துக் கொள்வது என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே குடும்ப ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். டாக்டர் ஆரம்பத்தில் மிக அழகாக குறிப்பிட்டிருந்தார், பல்வேறு நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் நிச்சயம் அதை நாங்கள் சந்திக்க வேண்டும், அதற்கான திட்டமிடல் அவசியம் என்பதை பற்றி இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். உண்மையில் இன்றைய பொருளாதார நெருக்கடி ஒரு ஹெல்த் டிசாஸ்டர், ஒரு சுகாதார சம்பந்தமான ஒரு அனர்த்தம். இதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சமாளிக்கத்தான் வேண்டும். இந்த அனர்த்தத்தை எவ்வாறு நாங்கள் அந்த அனர்த்தத்திலிருந்து விடுபட்டு செல்லலாம் என்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பத்துக்கோ அல்லது நாட்டுக்கோ இது அனைத்து விடயங்களையும் சுகாதாரத்தினூடாக தான் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது காணப்படுகின்ற நீண்ட கால நோய்கள், அதாவது முதியவர்கள் அல்லது நடுத்தர வயதினருக்கு தாக்குகின்ற ஹை ப்ரெஷர், வருத்தம், நீரிழிவு, அந்த புற்றுநோய்கள், அஸ்மா, மூட்டு, இந்த நோய்களுக்கு நீண்ட காலமாக மருந்துகள் தொடர்ச்சியாக செல்லப்பட வேண்டும். இந்த மருந்துகள் சீராக கிடைக்காத இடத்து அதனுடைய சிக்கல் தன்மை மாறும். சிக்கல் தன்மை மாறுகின்ற பொழுது அந்த நோய் குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் நிச்சயமாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். வைத்தியசாலைக்கு சென்றால் கூட அங்கே வைத்தியர்களால் சிறந்த அல்லது எதிர்பார்த்த அவ்வளவு வைத்திய சேவையை வழங்க முடியாத அளவுக்கு மருந்து தட்டுப்பாடு அங்கும் நிலவுகிறது. சில வேளைகளில் ஒரு அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட இன்றைய நிலையில் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு தடை ஒன்று மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் காணப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆகவே நோய்களை நாங்கள் முன்னேறாமல் எவ்வாறு தடுத்து கொள்ள வேண்டியது, அதுக்குடைய ஆரோக்கிய சூழ்நிலை எவ்வாறு குடும்பங்களில் மேற்கொள்வது என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. எனவே குடும்பங்களில் காணப்படுவதே இருக்கிற சமூக ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையின் ஊடாக அவருடைய ரோல்ஸ், குடும்பத்தினுடைய பங்குகள், குடும்பத்தினுடைய காணப்படுகின்ற உறவினர்கள், அவருடைய உறுப்பினர்களுடைய முக்கியமான பங்குகள் என்பதை வரையறுக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக ஒவ்வொரு தேவைகளுக்காக செய்தவர்கள் இப்பொழுது குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தினுடைய உண்மையான வளர்ச்சிக்காகவும் ஏன் அவங்களை குடும்பத்தினுடைய சிறந்த ஒரு இருக்கைக்காகவும் தங்களுடைய பங்குகளை பரிமாற வேண்டி இருக்கிறது. ஆகவே ஃபேமிலி ரோல்ஸ் மாற்றப்படுகிறது. உண்மையிலேயே உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர் தன்னுடைய வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதனால் அவருடைய தொழில் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்படுகிறது. அதே போன்று பெண்களினுடைய சமூகத்தில் காணப்படுகின்ற தொழில்கள் மாற்றப்படுகின்றன, ஆண்களுடைய தொழில் மாற்றப்படுகின்றது. எனவே தொழிலை மாற்றுகின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடி தங்களுடைய உடனடி தேவைகளையும் நீண்டகால தேவைகளையும் பாதிக்கிறது. அவை நீண்டகால தேவைகளுக்காக குடும்பங்கள் தங்களுடைய வளங்களை எவ்வாறு சரியாக நிர்வகிக்கலாம், வளங்களை நிர்வகிப்பதும் அதனுடைய திட்டமிடலும் மிக முக்கியமாக குடும்பத்தினுடைய கலந்தாலோசிக்கப்பட வேண்டும். குடும்ப தலைவர்
குடும்பத்தினுடைய தாய் பிள்ளைகளுக்கிடையே அந்த பிரச்சனையை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது துரதிர்ஷ்டவசமாக சிறுவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய தேவைகள், அவருடைய உணவு பழக்க வகைகள், அவருடைய விளையாட்டுத்தன்மை என்பன பெரியோர் போன்று பொறுப்பாக மாற மாட்டார்கள். ஆகவே குழந்தைகளுக்கு இதனுடைய கஷ்டம் விளங்காது. அவை சிறு குழந்தைகளை கொண்ட குடும்பங்களிலும் இதே போன்று முதியவர்களை கொண்ட குடும்பங்களிலும் மிக முக்கியமான ஒரு நடைமுறை சிக்கல் காணப்படும். நடுத்தரமான குடும்பங்களை கொண்ட ஒரு உழைக்கின்ற குடும்பங்களிலே வேறு வகையான பிரச்சனை காணப்படும். இதனூடாக காணப்படுகின்ற இந்த பிரச்சனையூடாக அவருடைய சில வேளைகளில் அங்கே ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ், உறவுகள் முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படலாம். அது இந்த முரண்பாடுகள் சில சந்தர்ப்பங்களில் நீடித்து கூட செல்லலாம். ஃபேமிலியை நாங்கள் ஆரோக்கியம் வைத்திருப்பதற்கு எங்களிலே காணப்பட வேண்டியது அடிப்படையில் எங்களுடைய புரிந்துணர்வு. குடும்பத்திலே காணப்படுகின்ற தாய், குழந்தைகள், பெற்றோர் அனைவருக்கிடையே காணப்படுகின்ற குடும்ப புரிந்துணர்வு அடிப்படை காரணம். இந்த புரிந்துணர்வை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தங்களுடைய செயற்பாடு, சாதாரணமாக 3 கறிகள் அல்லது கறிக்கு மேலாக சில மேலதிகமான உணவு பண்டங்களை சேர்த்து கொண்டு வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைய நிலையில் 2 கறிகளை மட்டுப்படுத்தலாம். சில வேளைகளில் 1 கறி கூட அவர்களுடைய சமையலுக்கு சேர்த்துக் கொள்ளப்படலாம். மேலதிகமான பழங்களை அல்லது மேலதிகமான உப பொருட்களை சேர்த்துக் கொள்வதில் வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது ஏதோ வகையில் குடும்பத்தினுடைய போசாக்கில், அவருடைய குடும்பத்தை காணப்படுகின்ற மகிழ்ச்சியில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகின்றது. இப்பொழுது காணப்படுகின்ற பால்மா, நிச்சயமாக குழந்தைகள் விரும்பி குடிக்கின்ற பால்மா, முதியவர்களுக்கு வாய்க்கு ருசியான கிடைக்கின்ற பால் வகைகள் இல்லாத கட்டத்தில் சாதாரண தேநீர் நிலைக்கு மாற்றப்படலாம். ஆகவே தேநீர் குடித்து பழகாத அல்லது குறைவாக உட்கொள்கின்ற சிறுவர்கள் அதை வெறுக்க தொடங்குவார்கள். ஆகவே இதற்காக அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் படிப்படியாக உணவு பழக்கங்கள் ஊடாக சமூக பழக்கங்களும் மாற்றப்பட வேண்டும். இதற்கு மேலாக வீட்டு தோட்டங்களை அமைத்தல் மிக முக்கியமான ஒரு தேவையாக காணப்படுவது. உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்களை, மரக்கறி வகைகளை வீடுகளிலே உற்பத்தி செய்யலாம். இது கிராமப்புறங்களில் காணப்படுகின்ற குடும்பங்களுக்கு சால பொருந்தும். ஒரு நகரப்புறத்திலே காணப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வீடுகளை கொண்டவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவால். ஆகவே குடும்பங்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது இன்றைய காணப்படுகின்ற ஒரு சவால். இந்த சவால்கள் கூடாக சரியான திட்டமிடலும் முகாமைத்துவ பண்புகளும் ஒவ்வொரு நபருடைய வளர்க்கப்பட வேண்டும். ஆகவே அங்கே வளர்க்கப்பட வேண்டியது குடும்பத்தை தாங்குகின்ற, அதை ஈடு செலுத்தக்கூடிய சில நல்ல குணங்களை, திறன்களை குடும்ப அங்கத்தவர்கள் வளர்க்க வேண்டும். முதலாவது விடயம் அது. அந்த விடயங்களை சரியாக கொண்டு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியாக அந்த பொருளாதாரத்திலிருந்து, அந்த போசாக்கு பிரச்சனையிலிருந்து, தங்களுடைய மருத்துவ பிரச்சனைகளை, சிக்கல் தன்மைகளை குறைத்து அவர் நல்ல நிலைக்கு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு சொல்லணும். நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே ஒரு ஹெல்த் டிசாஸ்டர், உண்மையிலே குடும்பத்தில் காணப்படுகின்ற ஒரு ஹெல்த் டிசாஸ்டர், எக்கனாமிக் டிசாஸ்டர். உண்மையிலே டிசாஸ்டர் என்ன தெரியும், எங்களுடைய உதவிகள் வேறு இடத்திலிருந்து தான் கிடைக்க வேண்டி இருக்கிறது. தனிநபரால் அந்த பிரச்சனைகளை ஓரளவு தான் சமாளிக்க முடியும். ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய தேசிய பிரச்சனையும் எங்களுடைய வீட்டு பிரச்சனையும் ஒன்றொன்று செலுத்துகின்ற பொழுது அது நேரடியாக குடும்பத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளை நிறைய விடயங்களில் அது மாறுபட செய்கிறது. இதனால் அவருடைய ஓய்வு கிடைக்கின்ற நேரம், அவங்களுக்கு ஒதுக்குகின்ற நேரங்கள், தங்களுக்கு கிடைக்கிற பொழுதுபோக்கு, இப்பொழுது மின்சாரம் ஒரு தடையாக காணப்படுகிறது. எனவே அவருடைய பொழுதுபோக்கு மாற்றப்படுகிறது. அது பொழுதுபோக்குகளில் மாற்றம், உணவு பழக்கத்தில் மாற்றம், சேமிப்புகள் அதிக அளவு சேமிப்பை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகவே பொருளாதாரத்திலே ஒரு தளம்பல் நிலை, குடும்பத்திலே ஏற்படுகின்ற ஒரு சாதாரண பிரச்சனைக்கு அந்த குடும்பம் ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த குடும்பத்திலே காணப்படுகின்ற வளங்கள் அல்லது உறவுகள் அந்த பிரச்சனை தீர்வாகவும் இருக்கலாம். ஆகவே குடும்பத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளுக்கும் குடும்பத்திலே அங்கே சந்தர்ப்பம் காணப்படுகிறது. குடும்பத்திலே காணப்படுகின்ற சாதாரண நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்வதற்கு குடும்ப முகாமைத்துவம் மிக முக்கியமானது. இந்த குடும்ப முகாமைத்துவத்திலே அவருடைய குடும்பத்திலே காணப்படுகின்ற வளங்களை, அவருடைய கிடைக்கின்ற பெருமானத்துக்கு ஏற்றுகின்ற சூழலை ஆரோக்கியம் மாற்றிக்கொள்வதும்,
தங்களுடைய வீட்டு தோட்டங்களை அமைத்துக் கொள்வதும், வீட்டு தோட்டத்திலே பொதுவாக விரயங்களை தவிர்த்துக் கொள்வதும், சில முக்கியமான ஒரு ஆடம்பரமான விடயங்களை தவிர்த்து அதை ஒரு பொழுதுபோக்காக விடாமல் ஒரு பயனுள்ளதாக குடும்ப பங்காளிகள் மாறுவது இன்றைய காலகட்டத்தில் தேவையாக காணப்படுகிறது. அது குடும்பங்கள் அதே போன்று போக்குவரத்து வசதிகளில் மோட்டார் வாகனங்கள், மோட்டார் சைக்கிள் பாவித்துக் கொண்டவர்கள் துவிச்சக்கர வண்டியிலேயே பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவை உடற்பயிற்சி மறைமுகமாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. உடற்பயிற்சிக்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கலாம், போக்குவரத்து கஷ்டமாகவும் பார்க்கலாம். கிடைக்கின்ற வீட்டு உற்பத்திகளை கூட்டுவதனூடாக வீட்டினுடைய பொருளாதாரத்தை கூட்டலாம், அல்லது வீட்டிலே ஒரு மரக்கறி அல்லது காய்கறிகளை வெளியில் வாங்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படலாம். இது சாதாரண நிகழ்வு. உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட எமக்கான குடும்ப ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை நம் அனைவரிடத்திலும் ஏற்படுத்தும் வகையில் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசுவாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், நாங்கள் இந்த குடும்ப ஆரோக்கியம் பற்றி பல்வேறு விடயங்களை கதைத்திருந்தோம். இதில் இன்றைய இந்த நெருக்கடியான சூழ்நிலையினால் எமக்கான இந்த குடும்ப ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருப்பதை பற்றியும் கதைத்திருந்தோம். இதிலும் குறிப்பாக இந்த நிலவுகின்ற உணவு தட்டுப்பாடு மற்றும் அதிகரித்த விலை உயர்வுகள் காரணமாக நமக்கு தேவையான பொருட்களை நுகர்வதில் கூட எமக்கான அசௌகரியங்கள் இருக்கின்றது. இதனால் பாதிப்படைவது எங்களுடைய உணவு, அதற்கான உணவு ஊட்டச்சத்து தேவையாக இருக்கின்றது. எனவே நாளாந்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் எவ்வாறான உணவு பழக்க வழக்கத்தை இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பின்பற்றலாம்? விலங்கு உணவுப் பொருட்களை நாங்கள் குறைத்து தாவர வகையான உணவு வகைகளை உட்கொள்வது சிறந்தது. தாவர புரதங்கள் இலகுவாக நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. விலங்கு புரதங்கள், முட்டை, இறைச்சி அவற்றை நாங்கள் தவிர்ப்பது இன்றைய விலையில் சால பொருத்தம். காரணம், ஒன்று விலை அதிர்ப்பு, அடுத்தது அதை பெறுவதற்கான சூழ்நிலை இல்லை. உற்பத்தி செய்பவர்கள் கூட அது உற்பத்தி செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், உணவு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உணவு மாற்றம் என்கின்ற பொழுது எவ்வாறான பொருட்களில் அதிக அளவு ஊட்டச்சத்து காணப்படுகின்றது. நிச்சயமாக வீட்டு தோட்டங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற அல்லது கிராமிய சூழலிலே பெறுகின்ற கோழி வளர்ப்பு, சில வழிகளில் சில சூழலில் நன்னீர் மீன் வளர்ப்பு, இவற்றை கூட நாங்கள் மிகவும் ஒரு சமூக மேம்பாடாக சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். நகரப்புறங்களில் இது சாத்தியப்படாமல் விடலாம். ஆனால் கிராமங்களிலே நிறைய அதற்குரிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. ஆனால் மக்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டால் அவர்கள் கிராமத்துக்குரிய உணவு பண்டங்களை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சார்ந்த நகரப்பகுதிகளுக்கும் தங்களுடைய பொருட்களை விநியோகம் செய்ய முடியும். ஆகவே தாவர உணவு வகைகளை நாங்கள் அதிகம் உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. காரணம், எங்களுடைய இயற்கை. அங்கும் ஒரு தடை ஏற்படுகின்றது. அதற்கான செயற்கை பசலை, அதற்குடைய தொற்றுநோக்கிகள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கும் ஒரு சவால் ஏற்படுத்தப்படுகிறது. அதற்காக நாங்கள் என்ன செய்யணும், வீட்டில் காணப்படுகின்ற வீட்டு கழிவுகளை கொண்டு கூட்டெரு தயாரித்தல். வீட்டிலே காணப்படுகின்ற கழிவுகளை பயன்படுத்தி அதை ஒரு கூட்டெருவாக பயன்படுத்தி எந்த ஒரு பொருட்களையும் விரயம் செய்யாமல், விரயம் செய்கின்ற பொருட்களை உணவு பண்டமாக இருக்கலாம் அல்லது ஏனைய பொருட்களாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் ஒரு சரியான முறையில் நிர்வாகம் செய்வதன் மூலம் அந்த பொருளாதாரத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் அடையலாம். ஆகவே உணவு என்கின்ற பொழுது சில வேளைகளில் நாங்கள் டின்களில் அடைக்கப்பட்ட பால் வகைகள் அல்லது பக்கெட்டுகளில் பொது செய்யப்பட்ட பால் வகைகளை தவிர்த்து இயற்கையாக கிடைக்கின்ற ஃப்ரெஷ் மில்க்குகளை கிடைக்கின்ற சூழ்நிலையை அதை பயன்படுத்தலாம். எனவே அந்த சூழலுக்கு சமூகத்தை மாற்றுவது மிகப்பெரிய சவால். உடனடியாக சமூகம் தன்னுடைய புதிய நடைமுறைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். ஆகவே படிப்படியாக தேவைகளை நாங்கள் இனங்கண்டு கொள்கின்ற பொழுது பக்கெட்டுகள் அடைக்கப்பட்ட பால் வகைகளை தவிர்த்து இயற்கையாக கிடைக்கின்ற ஃப்ரெஷ் மில்கை உட்கொள்ளலாம். அதே போன்று வெளிநாட்டிலே கிடைக்கின்ற பழங்களை விட உள்நாட்டிலே சில பழங்களை உற்பத்தி செய்யலாம். விரயமாக காணப்படுகின்ற கிராமங்களிலே காணப்படுகின்ற நிலங்களை சிறந்த முறையில் விவசாயத்துக்கு செய்கின்ற பொழுது பிரதானமான உணவுப் பொருட்கள், அது பிரதங்கமாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட் இருக்கலாம், இல்லை சில எங்களுடைய சீரியல்ஸ், எங்களுடைய நிலக்கடலை போன்ற உளுந்து, பாசிப்பயிறு போன்றவற்றை கூட கிராமிய பொருளாதாரத்தை வளர்க்கலாம். அந்த சூழ்நிலையில்
எங்களுடைய உணவு பற்றாக்குறையை நாங்கள் குறைப்பதூடாக போசாக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது சமூகத்தில் காணப்படுகின்ற விற்பனை பொருட்களில் அதிகளவு வேண்டாத பொருட்கள் சேர்க்கப்பட்டு விற்கப்படுகின்ற சூழ்நிலையை தவிர்த்து எங்களுக்கு பொருத்தமான ஆரோக்கியமான உணவுப் பழங்களை தயாரிப்பதும் அதை எவ்வாறு சேமித்து வைப்பது என்பதும் மிக முக்கியமானது. ஆம், நடைமுறைக்கு பொருத்தமான மாற்று யோசனைகளை முன்வைப்பதன் மூலம் இந்த நெருக்கடியான சூழலுக்கு ஏற்ற தீர்வுகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதிலே நீங்கள் குறிப்பிட்ட மிக முக்கிய விடயம், குறித்த சில உணவுகளில் மாத்திரம்தான் ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றது என்பது அந்த எண்ணத்தை மாற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய இலகுவான பொருட்களில் கூட இருக்கின்ற அந்த சத்துக்கள் மூலம் நமக்கான ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வது பற்றி. இதிலே டாக்டர் இன்னொரு மிக முக்கிய விடயம் இருக்கின்றது, குறித்த சிலருக்கான ஊட்டச்சத்து தேவை என்பது மற்றவர்களை காட்டிலும் அதிகளவு அவசியமாக இருக்கின்றது. அதிலும் மிக குறிப்பாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுவாக இருக்கின்ற இந்த குழந்தைகள், மாத குழந்தைகள், இவர்களுக்கான உங்கள் ஆலோசனை என்ன? இவர்களுக்கு தங்களுடைய சூழலில் அல்லது வீட்டு சூழலில் கிடைக்கின்ற இனங்காணப்பட்ட உணவு பண்டங்களை தங்களுடைய நடைமுறையில் சேர்த்துக் கொள்வது, ஆடம்பரமாக விற்பனை பொருட்களில் காணப்படுவதை தவிர்த்து கிடைக்கின்ற பொருட்களை ஆரோக்கியமான முறையில் அதை உட்கொள்ள முனைவது. நிச்சயமாக பச்சை இலக்கறிகள் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பிரயோஜனமானது. சிறுதாக மீன் வகை, சிறிய பொதுவாக பால், முட்டை என்பவற்றை கிடைக்கக்கூடிய மாற்றத்துக்கு ஏற்படுத்தி அவர்களது கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை கூட்டி ஆரோக்கியத்தை பேணலாம். நிச்சயமாக அன்றைய மூதாதையர்கள் இதைவிட ஒரு மோசமான சூழ்நிலை இருந்துதான் ஆரோக்கியமான சமூகத்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள். ஆகவே மூதாதையர்கள் வாழ்ந்த முறை மிகவும் ஒரு முற்போடாக காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் தொழில்நுட்பங்களை அதிகம் நம்புவதாலும் அதிகமான வகையான மூட நம்பிக்கை என்று சொல்லலாம், அல்லது ஒரு விசித்திரமான வரட்டு கௌரவங்களாகவும் சொல்லலாம். அதை நாங்கள் பழக்கப்பட்டதனால் எங்களுடைய உண்மையான ஆரோக்கியமான உணவு வகைகளை நாங்கள் கைவிட்டு விட்டோம். அவை உணவு பழக்கங்களை மாற்றுவது, நல்ல இயற்கையான பழங்களை உட்கொள்வது எங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது எங்கள் மாவட்டங்களில் இலங்கையில் பொதுவாக எல்லா காலநிலையிலும் வளரக்கூடிய தாவரங்களும் பல வகைகள் காணப்படுகின்றன. நாங்கள் அவற்றை மறுசீர் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இயற்கையோடு இணைந்த வாழ்வுதான் எங்களுடைய ஆரோக்கிய வாழ்விற்கு அடித்தளமாக இருக்கின்றது. எங்களுடைய முன்னோர்கள் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் என்று டாக்டர் மிக அழகான ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்தார். இதிலே டாக்டர் அடுத்த பிரிவினராக இந்த குழந்தைகள், முதியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான ஊட்டச்சத்து தேவை கூட அதிகமாக இருக்கின்றது. எனவே நிலவுகின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இவர்களுக்கான ஊட்டச்சத்து தேவையை அவர்கள் எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ள முடியும்? குடும்பத்திலே காணப்படுகின்ற சிறுவர்கள், முதியவர்கள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்படுகின்ற உணவு தேவைகள் ஒன்றாக இல்லை. எனவே உணவு தேவைகளை பார்க்கின்ற பொழுது அங்கே காணப்படுகின்ற கனி உப்புக்கள், பிரதான மாப்பொருட்கள், புரத வகைகளை பற்றி நாங்கள் சற்று அலசி ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே உடற்பருமனை குறைப்பதும் உடற்பயிற்சியை மேம்படுத்துவதும் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கு மிக பொருத்தமானது. அதிக அளவு உட்கொள்ள தவிர்த்து மாப்பண்டங்களை குறைத்து புரதச்சத்தை அதிகம் சேர்ப்பதன் மூலம் குழந்தைகள் தன்னுடைய மூல வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சிகளை மேம்படுத்தலாம். இதே போன்று முதியவர்களும் தங்களுக்கு கிடைக்கின்ற நார்த்தன்மை கொண்ட மரக்கறி வகைகள், பழங்களை உட்கொள்வதன் மூலம் தங்களுடைய செயல்பாட்டு தொகுதிக்கு நாங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுத்து தங்களுடைய செயல்பாட்டு தொகுதியில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை கூட விடை காணலாம். மேலதிகமான கொழுப்பு பண்டங்களை, அளவுக்கு அதிகமான இறைச்சி வகைகளை உண்பது இருசாராருக்கும் இப்பொழுது பொருத்தமான தெரியவில்லை. ஆகவே கொழுப்பு பண்டங்கள், விலை கூடிய பொருட்களை உட்கொள்ளாமல் கிடைக்கக்கூடிய பொருட்களை மாற்றிக்கொண்டு வளர்ச்சியை நாங்கள் கருத்தில் கெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆரோக்கியமான உணவை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எனவே என்னுடைய தனிப்பட்ட ஒரு விடயம், அந்த குடும்பத்தில் காணப்படுகின்ற சாப்பாடு சமைக்கின்ற முறை, தயாரிப்பு முறை தான் பிரதானமானது. தயாரிப்பு முறைகளை நாங்கள் இப்பொழுது கிச்சன், வீட்டிலே ஒரு சமையலறை இல்லாத வீடுகள் அதிகம். அதிகளவான பெண்கள் வேலைக்கு செல்வதனாலும் ஆண்கள் இடம்பெயர்ந்துள்ளதாலும் பெரும்பாலும் வெளி கடைகளில் தான் அதிகமானவர்கள் மதிய போஷணத்தை அல்லது எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே அங்கே குடும்பத்திலே காணப்படுகின்ற அந்த உணவு உட்கொள்வதும் உணவை பகிர்வதும் மாற்றப்பட வேண்டும். இது கன பிரச்சனைக்கு விடை கொடுக்கும். ஆகவே அந்த உணவு தயாரித்தல் என்பது மிக முக்கியமான விடயம். அங்கே விரயங்களை குறைத்து கிடைக்கின்றதை சரியாக
பக்குவமாக அதை சமைத்து உட்கொள்கின்ற பொழுது ஆரோக்கியமும் பேணப்படும், பொருளாதாரமும் பேணப்படும், வீட்டு சூழலும் மாற்றப்படும். எனவே சமூகம் இதுக்கு ஒரு விடையை காணக்கூடியதாக மாற்றப்படும். மாறாக வெளி கடைகளில் சென்று உணவு உடம்புக்கு ஒவ்வாத பொருட்களை உட்கொண்டு அதிகளவு பொருளை செலவழித்து கொண்டாடுவது சாப்பிடுவது இப்பொழுது பொருத்தமான தெரியவில்லை. ஆகவே உணவு தயாரித்தல் மிக முக்கியமான பணி. பெண்களினுடைய பங்கு மாற்றப்பட வேண்டும். அந்த நிகழ்ச்சி குடும்பங்களில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வீட்டிலே தயாரிக்கக்கூடிய மனையிலை சூழலை ஏற்படுத்த வேண்டும். உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த இக்கட்டான இந்த சூழலில் அதனையும் தாண்டி எங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தை பேணுவது பற்றிய பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்கள். டாக்டர், இந்த குடும்ப நல ஆரோக்கியம் பற்றிய பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இதில் அடுத்து மிகப்பெரிய ஒரு இடராக, ஒரு அச்சமாக பலரால் பார்க்கப்படுகின்ற விடயம் இந்த மருந்து தட்டுப்பாடு. இதனால் அவர்களுடைய நோய்க்கான சரியான தீர்வு கிடைக்காமல் விட்டுவிடுமோ என்கின்ற பயமே பல நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக மாறிவிடுகின்றது. எனவே இந்த இக்கட்டான சூழலில் நிலவுகின்ற மருந்து தட்டுப்பாட்டுக்கான மாற்று வழிகளாக இல்லது சரியான திட்டமிடலாக நீங்கள் முன்வைக்கின்ற ஆலோசனைகளவை? மிகப்பெரிய ஒரு சவால் மிக்க கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் அனைத்து நோய்களுக்கும் ஆங்கில மருந்து வகைகளை தான் நாங்கள் நாடிக்கொண்டிருக்கின்றோம் பொதுவாக. எனவே மருந்துகள் இப்பொழுது கிடைப்பது குறைவு, கிடைக்கின்ற மருந்துகள் அதிக அளவு விலை, 3 மடங்கு விலையை கொடுத்து நாங்கள் மருந்து வாங்க வேண்டியிருக்கின்றது. பொதுவாக நீண்ட கால வருடங்களுக்கு தொடர்ச்சியாக மருந்து பாவிக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் மருந்துகளை திடீரென்று இடைநிறுத்த முடியாது. அவை மருந்துகளை ஊடாக செல்வதன் மூலமும் நொன் பாமக்கோலஜிக்கல் நான் பாமக்கோலஜி என்பது மருந்துகள் ஊடான ஒரு சிகிச்சை முறை. நான் பாமக்கோலஜிக்கல் எந்த ஒரு நோய்க்கும் நான் பாமக்கோலஜிக்கல் முறை உள்ளடக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அவற்றை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அதை மேம்படுத்த வேண்டி வரும். எனவே நான் பாமக்கோலஜிக்கல் சொல்கின்ற பொழுது ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான உடற்பயிற்சி அனைத்தும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சப்போர்ட் பண்ணும், மேலதிகமாக அனுசரணை வழங்கும். இந்த சூழ்நிலையில் மருந்துகள் அளவை நாங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தொற்று நோய்கள் என்று பார்க்கின்ற பொழுது தொற்றுகின்ற நோய்களை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். எனவே தொற்று நோய்களை தவிர்ப்பதும் தொற்றா நோய்களோட சிக்கல் தன்மைகளை குறைப்பதற்கும் மருந்துகளை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது. எனவே மருந்துகள் மிக முக்கியமானவை, மிகவும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவுபவை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் மருந்துகளை இலகுவில் பெற முடியாமல் இருக்கின்றோம். காரணம் உலக சந்தை ஏற்படுகின்ற மாற்றம், அதே பொழுது எங்களுடைய போக்குவரத்து வசதி, மருந்துகள் கிடைக்காத தன்மை. கிடைக்கின்ற மருந்துகள் சாதாரண 3 மடங்காக இப்படி காணப்படுகிறது. என்னுடைய அனுபவங்களில் நாங்கள் சாதாரண பாராசிட்டமாலிலிருந்து மிகக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது பெயின் கில்லர்ஸ், ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் என்ற நீண்டகால நோய்களுக்கு பயன்படுத்துகின்ற மருந்துகள் விலை அதிகரித்து கொண்டு செல்வதனால் மக்கள் மத்தியில் ஒரு பயம் ஒன்று உருவாகிறது, பய உணர்வு. இந்த மருந்துகளை பாவிப்பதனால் நாங்கள் எவ்வாறு வேறு சிக்கல் நிலைக்கு தள்ளப்படுவோமா, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையிலிருந்து விலகுவோமா என்கின்ற பயம் குடும்பத்தாருக்கும் பொதுவாக மருந்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் கஷ்டமானது. ஆனால் நான் பாமக்கோலஜிக்கல் அப்ரோச், மருந்து அல்லாத ஒரு முறையை நாங்கள் இப்பொழுது மிகவும் மேம்படுத்த வேண்டி காணப்படுவது. ஆகவே அங்கே போசாக்கு, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான நித்திரை, உடலை தேடக்கூடிய உண்மையான நித்திரையும் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். மருந்தில் ஊடாக நாங்கள் ஆரோக்கியமான வாழ்வுக்கு எங்களுடைய ஆன்மீக தேடல்கள், உடற்பயிற்சி முறைகள், உங்களுடைய பொழுதுபோக்குகளை ஒரு உடலோட சேர்ந்து குடும்பமாக உட்கொள்கின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் தவிர்க்கலாம். ஆகவே கட்டாயமாக மருந்து தான் தேவை என்கின்றவற்றை குறைத்து சில வேளைகளை நித்திரை போவதற்காக வேறு நித்திரை குடிசைகளை பாவிப்பார்கள், அது மனநிலைக்காக சில குடிசைகளை பாய்த்து கொண்டிருப்பார். இவற்றை நாங்கள் மன மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற பொழுது அதனுடைய தேவைப்பாடு குறைக்கலாம். ஆகவே அளவுக்கு அதிகமாக அல்லது எல்லாவற்றுக்கும் ஆங்கில மருந்து என்கின்ற சூழ்நிலையை தாண்டி மிக முக்கியமான மருந்துகளுக்கு மருந்தை நாட வேண்டும். ஆகவே மருந்துகளை நாட்டல், அந்த ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் என்கின்ற பொழுது அவருடைய அங்கே ஒரு பிஹேவியர் நடத்தை மாற்றம் ஏற்படுகிறது. இந்த நடத்தை மாற்றம் படிப்படியாக குடும்பத்தில் அனைவருக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும்.
மருந்துகள் தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த நெருக்கடியான சூழலில் மருந்துகள் முடிந்து விட்டதே உமக்கான நோய்கள் அதிகரித்து விடுமோ என்கின்ற அச்சத்தை தாண்டி சரியான உடற்பயிற்சி, உணவு, நித்திரை என்கின்ற 3 இலகுவான வழிமுறைகள் மூலம் கூட நாங்கள் அநேக நோய்களுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வைத்தியர் வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து டாக்டர், இன்றைய இந்த நெருக்கடியான சூழலிலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தாண்டி உள ஆரோக்கியத்தையும் நாங்கள் சரியாக பேணுவதற்கு நீங்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் அவை? உலக ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆரோக்கிய பகுதி. உங்களுடைய உலக சுகாதார ஸ்தாபனத்தின்படி நாங்கள் உடலைத்தான் அதிகம் கூட செலுத்தி கொண்டு போவோம். ஆனால் உடல் ரீதியான ஆரோக்கியம் எங்களுக்கு அனைவருக்கும் மிக முக்கியமானதும் எங்களை நாங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியம். உள மனநிலையை உளத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்கு எங்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நோய் பற்றிய ஒரு மீண்ட விதமான பயத்தை தவிர்த்து கொள்ளுதல், அதிக அளவான ஒரு பதட்டத்தை தவிர்த்து கொள்ளுதல், தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்துதல், மனநிலையை குழப்பக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்த்தல், பொதுவாக முரண்பாடுகளை தவிர்த்து மன நிறைவான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி மனதை நாங்கள் தேற்றிக் கொள்ளலாம். ஆகிய மன ரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் நிறைய விடயங்களை நாங்கள் நிறைய நோய்களை மன ரீதியாக நாங்கள் ஏற்படுத்த முடிய சூழ்நிலை தவிர்க்கலாம். எனவே மன வருத்தங்களுக்கான சூழ்நிலைகளை, அந்த ஆரோக்கிய சூழ்நிலைகளை மன ரீதியாக செய்வதற்கான ஆரோக்கிய உறவுகளை, உண்மையிலே குடும்ப உறவு, எங்கள் நண்பர்கள் உறவு, எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற நல்லவரோட உறவு என்பது எங்களுடைய உடல் வளத்தை, எங்களுடைய மனோ வளத்தை நிச்சயமாக சீர் செய்யும். அவை உடல் நிலையை பேணுவது போல் மனநிலையை பேணுவது மிக முக்கியம். அவை மனநிலையை பேணுவதற்கு எங்களுடைய தனிப்பட்ட நபருடைய நடவடிக்கைகளும், அவர் சார்ந்த குடும்பத்தினுடைய காணப்படுகின்ற நடத்தைகளும், அவர் வாழுகின்ற சமூகத்தில் காணப்படுகின்ற மாற்றங்களும் நிச்சயமாக ஒன்றொன்று பின்னி பிணைந்து காணப்படுகிறது. சைக்கோ சோசியல் வெல்பீயிங் என்கின்ற பொழுது அங்கே சோசியலும் காணப்படுறது, சைக்காலஜியும் காணப்படுறது, தன்னுடைய நடத்தைகளும் காணப்படுறது. ஆகவே அனைத்தையும் நாங்கள் ஒன்றாக சீர்கின்ற பொழுது நிச்சயமாக மன அழுத்தம் குறைந்தவராக, மன அழுத்தம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நோய்க்கான ஒரு அபாயமான காரணி. அது எல்லா நோய்களுக்கும் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆகவே அதிலிருந்து விடுபடுவதும் எங்களுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்து கலந்து ஆலோசித்தல், கலந்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துதல், நல்ல நட்பண்புகளை வளர்ப்பதற்கான ஆன்மீக செயற்பாடுகளை ஈடுபடுதல் கூட எங்களுடைய இன்றைய நிலையில், இந்த சூழ்நிலையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய மன ஆரோக்கியத்தை, உள ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த நெருக்கடியான சூழல் என்பது, இந்த காலநிலை என்பது நாங்கள் அனைவருமே கடக்க வேண்டிய, அனைவரும் எதிர்நோக்குகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதிலிருந்து மீண்டெழுவதற்கான மாற்று யோசனைகளையும், இந்த காலத்தை கடப்பதற்கான சரியான திட்டமிடல் பற்றியும் தான் நாங்கள் அதிகம் யோசிக்க வேண்டுமே தவிர, மிகப்படுத்தப்பட்ட எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் மூலம் எங்களுடைய உள ஆரோக்கியத்தை நாங்களே பாதிப்படைய செய்துவிடக்கூடாது. இதை பற்றி தான் டாக்டர் மிக அழகான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பல்வேறு குடும்ப நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது பற்றிய பல்வேறு விடயங்களை கலந்துரையாடினதும், எங்களோடு இணைந்து தனக்கான நேரத்தை ஒதுக்கி மிகவும் எளிமையான முறையில் எமக்கான விளக்கத்தை தந்திருந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு கற்கைகள் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் குடும்ப நல வைத்திய நிபுணருமான டாக்டர் கந்தசாமி அருளானந்தம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி. நன்றி. இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த நெருக்கடியான நிலைமையிலும் கூட எமக்கான குடும்ப ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது பற்றிய பல்வேறு விழிப்புணர்வூட்டும் தகவல்களை தான் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.